என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க மகளுக்கு என்ன தெரியும்? ஓஹோ, மாலை போட வந்தவன் எவனா இருந்தாலும் என் மகளுக்கு தெரியும். அதுல யோகியம் யாரு அயோக்கியம் யாருன்னு தான் தெரியாது. நான் அயோக்கியம் தாங்க. உங்க மகளை பொறுத்த வரைக்கும் நான் அயோக்கியம் தான். காரணம், அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன். ஓ, அது நீதானா? உங்க மகளோட போலி புகழாசைக்கு புத்தி கற்பிக்கத்தான் இதை செஞ்சேன். என்னோட தேவைக்காக இல்லை. இது கடவுளுக்கு செலுத்தப்பட வேண்டிய காணிக்க பணம். இதை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு உங்க மக கதவுடுக்கல கைய நசுக்கிச்சுன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசப்பா. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரத்துல இந்த குடும்பத்தை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க எல்லாம் இருக்கு, ஒன்னே ஒண்ணு இல்லை, அதான் நிம்மதி. உண்மைதாப்பா. எப்போ என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறுதோ அப்பதான் எங்களுக்கு நிம்மதி. அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. உங்க மகளுக்கு புகழ்ங்கிற போதை ஏறி இருக்கு. அது எப்ப இறங்குதோ அப்பதான் அவங்க கழுத்துல தாலி ஏறும். தம்பி, நீ ரொம்ப நல்லா சொன்ன. நான் உன்னுடைய கட்சி. என் மகன் நிர்மலா கிட்ட இருக்கிற இந்த ஒரு பலவீனத்தை மட்டும் மறந்துட்டு பார்த்தா அறிவு, அழகு, ஒழுக்கம் எல்லாத்திலுமே அவ உயர்ந்தவப்பா. அவ புகழாசைங்கிற முள்ளுக்கு நடுவுல உள்ள ஒரு அழகான மலர். என்னதான் அழகான மலரா இருந்தாலும் அதை முள்ளோட எடுத்து நெஞ்சில வச்சுக்கிட்டு நெஞ்ச புண்ணாய்க்கு யாரும் விரும்ப மாட்டாங்கம்மா. கைய நசுக்கிட்டாளா? ஆமா பாட்டி, புகழுக்காக எந்த குற்றத்தையும் செய்வாளா அந்த நிர்மலா. கண்டிச்சா தண்டிச்சு போகலாம். அது ஒரு பெக்கூலியர் கேரக்டரா இருக்கு. இது ஒன்னும் பெக்கூலியர் இல்லடா, இது ஒரு வியாதி மாதிரி. நாம அமெரிக்காவில தங்கியிருந்த ஆஸ்பத்திரியில சொன்னாங்க, ஒரு கோட்டீஸ்வரனுடைய மனைவிக்கு திருட்டு பழக்கம் உண்டா. அவ போற இடமெல்லாம் கையில கிடைக்கிறத கவுனுக்குள்ள சொருகிட்டு வந்துடுவானா. இன்னொருத்தி தூக்கத்திலேயே எழுந்திருச்சு போய் எங்க எல்லாம் சுத்திட்டு விடிய காலையில வீடு வந்து சேர்ந்துடுவாளாம். இந்த புத்தமெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியுமா? பாட்டி, அவங்க செய்யறது அவங்கள மட்டும்தான் பாதிக்கும். ஆனா இந்த பொண்ணு செய்யறது அவ குடும்பத்தார மட்டுமில்ல, இந்த நாட்டையே பாதிக்கும். அதனாலதான் விட மாட்டேங்கிற. கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும்டா. இவ்வளவுதான் கட்டிக்குவான். பொண்டாட்டியா வர்றவ ஏதாவது பண்ட பாத்திரம் கேட்டா வாங்கி கொடுக்கலாம். இவ பாராட்டு பத்திரமா கேட்பாளே, ஏதோ கூடவே துணிமணி கேட்டா வாங்கி கொடுக்கலாம். பொன்னாடையா கேட்டா இவளை கட்டிக்க எந்த மானங்கிட்டவனும் தயாரா இருக்க மாட்டான். அவங்க அப்பா அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்களா, ஒண்ணும் நடக்கல. பாவண்டா, இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் அமெரிக்காவில பிறந்திருக்கணும். எவனாவது லவ் பண்ணிருப்பான். சட்னி 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 போடுங்க. சரி, நீ சொல்றத பார்த்தா அந்த ஆளை நீ காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லு. அக்கா, நான் காதலிக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, இதோட விட்டுறேன். பைத்தியம். பெரியவங்க நடத்தி வைக்கிற கல்யாணத்தை விட காதல் கல்யாணத்துல எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு. அதே நேரத்துல என்னக்கா, காதலிக்கிறவன சந்தர்ப்ப சூழ்நிலையால விட்டுட்டு அடுத்தவனுக்கு வாழ்க்கை பிறகு இருக்கேன், அது ரொம்ப தப்பு. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அடுத்தவனோட மனமேடையில உட்கார்றதை விட 1/2 லிட்டர் பெட்ரோலை ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிறது எவ்வளவு பெட்டர். நீ சொல்றது புரியுதுக்கா. எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா நானும் அதேதான் செய்வேன். இந்த உறுதி கடைசி வரைக்கும் இருந்தா நானே முன்ன நின்னு உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அக்கா, உனக்கே கல்யாணம் நடக்கல, என் கல்யாணத்தை எப்படி நடத்தி வைப்ப? எனக்கு கல்யாணம் ஆகாது. அம்மாவும் அப்பாவும் அனாவசியமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னக்கா சொல்ற? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. புரியலையே ராதா. நான் ஒரு லட்சியத்தை அடைய விரும்புறேன். அதுதான் எனக்கு கனவு, வாழ்க்கை எல்லாம். இப்ப நான் நடத்த வேண்டியது உன் கல்யாணத்தை தான். உன்னால முடியுமாக்கா? சொன்னதை செய்து காட்டுறேன். என்ன பந்தயம்? ஜெயிக்கிறவங்க என்ன சொன்னாலும் தோத்தவங்க பதில் பேசாம செஞ்சிடணும். ஓகே ஓகே. உன் காதலோட விலாசத்தை கூட போய் பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் நன்றியை கொடுத்துடுறேன், வாங்கிக்க. என்னது, பூபதி பவனம் தான் உங்க வீடா? அப்போ பூபதிங்கிறது எங்க அம்மாவை பத்தி தாத்தா. அவர் இறந்து போய் 7 வருஷம் ஆச்சு. அப்படியா? இப்படி கிட்டவாமா. என்னம்மா? கையில காயம். என்ன காயம்? கதவுடுக்கல நசுங்கிருச்சு. உன் பேர் என்ன சொன்ன? நிர்மலா. நான் அமெரிக்காவில இருந்தப்போ பாத்திருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்ச உடனே வந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா நீ வந்த விஷயத்த சொல்லலையே. எனக்கு ராதான்னு தங்கி இருக்கா. அவ எப்படி உங்க பேரனை காதலிச்சுட்டாளா? அவரும் அவளை காதலிக்கிறாரா? நீ எந்த பேரனை சொல்ற? உங்களுக்கு எத்தனை பேர? 2. ரவிங்கிறது இடையவன். அவரேதான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கலான்னு நான் விரும்புறேன். உங்க சம்மதத்தை தெரிஞ்சுட்டா மறுபடி வந்து பேசி முடிவு பண்ணலான்னு வந்தேன். எப்படியும் நீங்க சரின்னு தான் சொல்லணும்.
நீ உன் கட்சியை சொல்லிட்ட, என் கட்சியை கேட்கலையே. சொல்லுங்க. அப்பா முருகா, அக்கா தங்க 2 பேரை பார்த்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் கட்டி வச்சு ஒரே குடும்பமா ஒத்துமையா அவங்கள வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுதான் இந்த குடும்பத்துக்கும் ஆகி வந்த பழக்கம். அப்படின்னா மூத்தவனை நீ கட்டிக்கிறதா இருந்தா தான் இளையவனை உன் தங்கச்சிக்கு கட்டி வைக்க முடியும். இது என்ன பைத்தியக்காரத்தனமான நிபந்தனை? சில குடும்பத்து நம்பிக்கைகள் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். அதுக்கு கட்டுப்பட இஷ்டம் இருந்தா சரி, இல்லன்னா போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கிறவன் நான். அதை தவிர உங்க மூத்த பேரனை நான் பார்த்ததே இல்லை. அவருக்கு என்ன பிடிக்கணும், எனக்கு அவரை பிடிக்கணும். இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில கொண்டு விட்டுட்டீங்களே. உன் சம்மதம் தெரிஞ்சுட்டா இதுல எந்த சங்கடமும் இல்லை. நீ சரின்னு சொல்லு, 2 கல்யாணத்தையும் ஜாம் ஜாமன் நடத்திடலாம். அதுவும் இந்த படத்தை பாரு, அவன் தான் என் மூத்த பேரன். இவரா உங்க மூத்த பேரன்? ஆமா. ஏனா இந்த படத்தை நீங்க வாசல்ல மாட்டிருந்தீங்கன்னா படிதாண்டி நான் உள்ள வந்திருக்கவே மாட்டேன். இவனோட தம்பியத்தான் என் தங்கை காதலிக்கலாம்னு தெரிஞ்சிருந்தா அந்த காதலை ஆரம்பத்திலே வெட்டி வச்சிருப்பேன். எதுக்கு வீண் பேச்சு? நீ கோபிய கட்டிட்டாதான் உன் தங்கச்சிய ரவி கட்டிக்குவான். இதுதான் என் முடிவு. இதை மாத்திக்க நான் தயாராயில்லை. இந்த கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, என் முடிவை மாத்திக்க நானும் தயாராயில்லை. வரேன். திருப்பதியில நல்ல தரிசனம் கிடைச்சிருங்க. ஆண்டவனுக்கு சேர வேண்டிய காணிக்கையை செலுத்திட்டேன். ஒரு 10 வருஷத்து பாரம் இப்பதான் என் நெஞ்சை விட்டு இறங்குற மாதிரி இருக்குங்க. மீனாட்சி, நீ ஆத்மார்த்தமா அவனை வழிபடுறவா. அதனாலதான் கை நழுவி போன பணம் கூட உனக்கு கிடைச்சது. தெய்வம் மாதிரி வந்து அந்த பணத்தை கொடுத்து என் கவலையெல்லாம் போக்கிட்டான் அந்த புள்ள கோபி. ஆண்டவனை வழிபடும் போது அந்த மாதிரி ஒருத்தன் தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேங்க. ஆமா மீனாட்சி, அப்படி ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நிர்மலா மாறுவா. என்ன நிர்மலா ஒரு மாதிரி வருத்தமா வர? பேப்பர்ல உன் பேரை சின்னதா ஓரமா போட்டானா? இல்லப்பா, ராதா கல்யாண விஷயமா போயிட்டு வரேன். பரவாயில்லையே, குடும்ப காரியத்தை கூட கவனிக்கிறியா? ஆச்சரியம்தான். என்ன சொல்லு. ராதா ஒரு பையனை விரும்புறதா என்கிட்ட சொன்னா. அவரை பத்தி அவ சொன்னதெல்லாம் எனக்கு திருப்தியா இருந்தது. சரி பேசி பாப்போமேன்னு பையனோட பாட்டிய போய் சந்திச்சேன். இந்த கல்யாணமே நடக்காதுங்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. அக்கா என்ன மன்னிச்சிடு ராதா. பையனோட பாட்டி சொல்றது நமக்கு ஒத்து வர மாதிரி இல்ல. அப்படி என்னடி சொன்னாங்க? எனக்கு ஒரு கல்லறையை கட்டி அது மேல ராதா கல்யாணத்தை நடத்துறாங்களாம். நான் நரகத்துக்கு போனாதான் ராதாவுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நீ என்னக்கா சொல்ற? நீ விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க அண்ணனை நான் கட்டிக்கணுமா? முடிவு என்ன ஆச்சு? அவங்களும் முடிவை மாத்திக்க தயாரா இல்ல, அதுக்கு கட்டுப்பட நானும் தயாரா இல்ல. அப்படின்னா எங்கது? நீ அந்த ஆளை மறந்துடுமா? நீ இவ்வளவு தூரம் வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அந்த அண்ணங்கார என்ன குருடா குருவியா? அவங்கள யாரா இருந்தாலும் ராதாவுக்கா நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அந்த ஆளு அதை விட மோசமான. யாரடி அது? என்ன பழி வாங்கின கோபி. வெங்கடேச பெருமாள் வேண்டுதல் பண்ணிச்சு. நான் அந்த பாட்டி கட்சி கேட்கிறேன். நீங்க 10 வருஷமா விரதம் இருந்து சேர்த்து வச்ச பணத்தை என்ன பிளாக்மெயில் பண்ணி வாங்கிட்டு போனாலே அந்த கோபிதான். கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை பிடிங்கிட்டு போய் உங்களை கண்ணீர் சிந்த வச்சானே அந்த கோபிதான். நான் கதவுடுக்குல கையை நசுக்கிக்க காரணமா இருந்தானே அந்த கோபிதாம்மா. அவன் படிச்சவன்டா, ஆனா படிப்பில்ல. நல்ல ஆசை உள்ளவன் தான், ஆனா பொம்பக்கார. ராதா, நானே அவனை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருந்தாலும் அம்மா அப்பா சம்மதிக்க போறது இல்ல. பாரு, அவன் பேரை கேட்ட அதிர்ச்சியில அப்படி திகச்சு போய் நின்னுட்டாங்க. நாங்க திகச்சு நிக்கலாமா? மகிழ்ச்சியில பூரிச்சு நிக்கலாம். ஆமாடி, நீ எடுத்து கொடுத்த பணம் தெய்வத்துக்கு சேர வேண்டியதுன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாண்டி. நான் அந்த பணத்தை உண்டியல்ல போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு புருஷன் உனக்கு அமையணும்னு வேண்டிக்கிட்டு இப்ப தாண்டி வரேன். இந்தாடி, இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நான் கோபியத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற இனிப்பான செய்தி எங்களுக்கு சொல்லுடி. சாப்பிடுறேன். நிர்மலா, வேண்டாமா? வேண்டாம். அதை விட அரளி விதையை அரைச்சு ஒரு உருண்டை கொடுங்க, அது சாப்பிடுறேன். இந்த லட்டு வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். நிர்மலா, ஏம்மா இப்படி சொல்ற? அப்பா, அந்த கோபி என் புகழுக்கு விரோதி, என் கொள்கைக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராதவன். ஒரு பக்கத்துல புலியையும் மறுபக்கத்துல மானையும் கட்டி வண்டி ஓட்ட பார்க்காதீங்க. வேற யார வேணா சொல்லுங்க, நான் கட்டிக்கிறேன். வேற யாரோன்னு சொல்றியா? அவன் மட்டும் உனக்கு ஒத்து வருவான்னு என்ன நிச்சயம்? ஒத்து வரலன்னா அது தலைவிதிப்பா. ஆனா ஒத்து வராத தெரிஞ்சக்கப்புறம் கழுத்தை நட்டுறது பைத்தியக்காரத்தனம். எனக்கு தூக்கி எறிகிற குதிரை வேண்டாம்,
சுமந்துகிட்டு போற ஒரு கழுத போதும். தூக்கி எரிஞ்சாலும் குதிரை போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். கழுத குட்டி சவத்துலதான் முட்டிக்கிட்டு நிக்கும். கோபியை நீ கல்யாணம் பண்ணிட்டா நான் உன்னுடைய கட்சி இல்ல உங்க அம்மா கட்சி. இப்ப முடிவா என்னடி சொல்றேன்? நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் ராதா கல்யாணம் நடக்கும்னா அதனால முடியாது. அக்கா, யார் எதிர்த்தாலும் உன் கல்யாணத்தை நான் ஒருத்தர் நின்று நடத்தி வைப்பேன் பந்தயம் கட்டினியே. இப்போ என் கல்யாணத்தை நீயே நிறுத்திட்ட. பந்தயத்துல தோத்துட்டேன். தோத்தவங்க ஜெயிச்சவங்க சொல்றதையெல்லாம் செய்யணுங்கிறதானே நமக்குள்ள எக்ரிமெண்ட். ஒருத்தனையே காதலி, அவனையே கல்யாணம் பண்ணிக்க. அப்படி முடியாம போச்சுன்னா பெட்ரோல் விட்டு நெருப்பு வச்சுக்கிறது சிறந்ததுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ அந்த காரியத்தை நீயே செய். ஜெயித்தவன் நான் சொல்றேன், தோத்தவன் நீ கேட்கணும். பாக்கா பாக்கா. உன் கல்யாணம் நடக்கும். உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன்.